Hi students, welcome back to Kerala Brilliant Neet Academy, Tirunelveli online physics classes. நம்ம வந்து இன்னைக்கு நீட் எக்ஸாமுக்கு வர சான்ஸ் ஆனா மோஷன் இன் ஏ பிளேன்ல உள்ள கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The resultant of two forces P and Q is of magnitude P. If P is doubled, the resultant will be inclined to Q at an angle. அதுதான் கொஸ்டின். நம்ம ரெண்டு வெக்டர்ஸு ரிசல்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய ரெண்டு பேருடைய ஆங்கிள் தீட்டா தெரிஞ்சால் what is the formula for finding resultant of two vectors? ரெண்டு வெக்டர்ஸ் வெக்டர் P and vector Q கொடுத்தால் making an angle theta between them, then the resultant will be the diagonal drawing from the meeting point of their tails. அப்படி நம்ம படிச்சிருக்கு parallelogram law ile. So this is the direction of resultant vector. How can we find out the magnitude of resultant vector? Formula is there. நம்ம படிச்சிருக்கு p square plus q square plus 2pq cos theta. இந்த ஃபார்முலா போடும்போது யாருக்காவது ஃபார்முலா வந்த கான்செப்ட் தெரியல, parallelogram lawவும் triangle lawவும் தமிழ் உள்ள டிஃபரன்ஸ் தெரியல, அது ரெண்டும் சேமான்னு தெரியல, அது எதுக்கு கண்டுபிடிக்கன்னு தெரியல, அப்படி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அதோட கான்செப்ட் அப்லோட் பண்ணி தரலாம். ஓகே, ரெண்டு வெக்டர்ஸ் வெக்டர் P and vector Q making an angle theta between them, then the resultant vector will be, ரிசல்டண்டோட மேக்னிடியூடு தான் அது, root of P square. வெக்டருக்கு ரெண்டொன்று இருக்குது, மேக்னிடியூடு இருக்குது, டிரெக்ஷனும் இருக்குது. மேக்னிடியூடு வந்து root of P square plus Q square plus 2pq cos theta. இப்போ இதில் கொடுத்தது P and Q ஓட மேக்னிடியூடு, ரிசல்டண்டோட மேக்னிடியூடு வந்து Pன்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ ஆருக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? Pன்னு கொடுக்கணும். ஸோ P is equal to root of P square plus Q square plus 2pq cos theta. இது ஸ்கொயர் பண்ணால் P square equal to P square plus Q square plus 2pq cos theta வரும். P square கேன்சல் பண்ணால் லெஃப்ட் சைடில் 0 வரும், ஒரு Q காமன் எடுத்தால் Q plus 2p cos thetaன்னு வந்துடும். தென் Q not equal to 0, நமக்கு தெரியும் Q not equal to 0. அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் Q plus 2p cos thetaயாவது 0 வரணும். ஸோ Q plus 2p cos theta is equal to 0. இனி நமக்கு கொடுத்திருக்குது என்ன? If P is doubled, P எப்போ டபுள் ஆகும்போ resultant will be inclined to at an angle, resultant will be inclined to Q at an angle. அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து P-யை நம்ம டபுள் பண்ணி ஒரு சின்ன ஃபிகரும் ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, P டபுள் பண்ணும்போது 2pன்னு வந்துடும். then this is Qன்னு கொடுக்கலாம். they are making an angle theta, already making an angle theta. Resultant will be in this direction. This is resultant vector R. Resultant will be in this direction. என்ன சொல்லலாம்? vector R சொல்லலாம். இது ஒரு parallelogram மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா இது இப்படி கொடுத்தால் இது இப்படி கொடுத்தால் அது parallelogram மாதிரி வரும். நம்ம வெக்டர் P வந்து டபுள் பண்ணியாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? வெக்டர் ஆரும் வெக்டர் Qவும் தமிழில் உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள் நமக்கு ஆல்ஃபான்னு போடலாம். நம்ம parallelogram லோவோட டெரிவேஷன் எடுக்கும்போது அந்த ஆல்ஃபா நம்ம சொல்லி தான் டெரிவேஷன் எடுக்குது, ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. அதோட டெரிவேஷன் தேவை இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம டெரிவேஷன் கொடுக்கலாம். தென் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இது வந்து கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், ட்ரையாங்கிள் ஏபிசி. நமக்கு என்னது வேணும்? வெக்டர் ஆரும் வெக்டர் Qவும் தமிழில் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா தான் தேவை. ஓகே, தென் இது 2p ஆயிருந்தால் இதுவும் 2p வெக்டர் தானே, இந்த சைடு 2p, அப்போ இந்த சைடும் 2p. இது வந்து தீட்டா தான், அதனால ஸோ அப்போ இது தீட்டா இருந்தால் இதுவும் தீட்டா. ஸோ அப்போ இது 2p cos thetaன்னு கொடுக்கலாம். 2p cos theta. எது 2p cos theta? This is 2p cos theta. This is Q. This is 2p cos theta.
This is 2p sin theta. 2p cos theta and 2p sin theta. What is tan alpha? We want to find out the value of alpha. Tan alpha is equal to opposite side. Opposite side another 2p sin theta divided by adjacent side q plus 2p cos theta. q plus 2p cos theta நம்ம என்ன பண்ணிருக்கு? q plus 2p cos theta is equal to 0 தான். q plus 2p cos theta is equal to 0. So q plus 2p cos theta is equal to 0. So 2p sin theta divided by 0. அப்போ இது infinity வந்துடும். Tan alpha infinity வரும்போ alpha is equal to pi by 2 radian வந்துடும். So angle வந்து pi by 2 வந்துடும். Angle வந்து pi by 2 வந்துடும். So which one is the option? Option வந்து 4. 90 degree தான் வரும். Second question. Three forces start acting simultaneously on a particle moving with velocity vector v. These forces are represented in a magnitude and direction by the three sides of a triangle. ABC is shown. The particle will now with velocity. இப்போ AB ஒரு force, BC ஒரு force, CA ஒரு force. மூணும் சேம் ஆர்டரில் உள்ள ஃபோர்ஸ் தான். ஆனால் அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் பார்ட்டிக்கிளில் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணும்? இல்லைனா மூணு ஃபோர்ஸும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணால் பார்ட்டிக்கிளில் என்ன வெலாசிட்டிக்கு என்ன சேஞ்ச் வரும், இல்லைனா சேஞ்ச் வராதா? அதுதான் கொஸ்டின். லெஸ் தான் வெக்டர் வி, கிரேட்டர் தான் வெக்டர் வி, பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். மாடுலஸ் ஆஃப் வெக்டர் வி இன் த டைரக்ஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் ஃபோர்ஸ் எல்லாம் பிசின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் மூணு ஃபோர்ஸஸ் இப்படி ஒரு பார்ட்டிக்கிள் ஆக்ட் பண்ணால் அந்த ஃபோர்ஸோட நெட் வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து வெக்டர் அடிஷனில் ட்ரையாங்கிளில் படிச்சிருக்கோம். ட்ரையாங்கிள் லோயில் ரெண்டு சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து சேம் ஆர்டரில் இருந்தால் அந்த ரெண்டு வெக்டரோடையும் ரிசல்டன்ட் வந்து தேர்ட் சைடு தான். தேர்ட் சைடு எடுக்குது எப்படி? டேக்கன் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். That means நம்ம ஒரு ரெண்டு ஃபோர்ஸு, ஒரு ஃபோர்ஸ் வந்து வெக்டர் P, ஒரு ஃபோர்ஸ் வந்து வெக்டர் Q. இந்த ரெண்டும் ஃபோர்ஸும் ரெண்டு வெக்டர்ஸ் தான் representing the two sides of a triangle taken in the same order. இதோட ரிசல்டன் எப்படி வரும்? taken in the reverse order தான் வரும். reverse orderனா this is the order. அதோட ரிசல்டன் என்ன? வெக்டர் ஆர். வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் பி ப்ளஸ் வெக்டர் கியூ தான். வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் பி ப்ளஸ் வெக்டர் கியூ. ஆனால் இந்த ஃபிகரில் இப்படி இல்லை கொடுத்துருக்குது. இந்த ஃபிகரில் வந்து மூணு வெக்டரும் representing three forces given as in the same order. சேம் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஆர்டரில் கொடுக்கும்போது என்ன நடக்கும்? இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர் தான். இது வந்து என்ன ஆர்டர்? ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டரில் தான் இக்குவேஷன் கரெக்டாக எடுக்க முடியும். ட்ரையாங்கிளில் வந்து வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் வெக்டர் பி ப்ளஸ் வெக்டர் கியூன்னு போடலாம். அதான் நம்ம இங்கே எழுதியிருக்குது. வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் வெக்டர் பி ப்ளஸ் வெக்டர் கியூ. பியும் கியூவும் சேம் ஆர்டர், ஆர் வந்து ரிவர்ஸ் ஆர்டர். இந்த ஃபிகரில் என்ன கொடுத்துருக்காங்க? மூணு வெக்டரும் அதாவது மூணு வெக்டரும் மூணு ஃபோர்ஸ் தான். மூணு வெக்டரும் ஒரே மாதிரி சேம் ஆர்டரில் தான் கொடுத்துருக்கு. இப்போ வெக்டர் பி வெக்டர் கியூ. கண்டிப்பாக அந்த தேர்ட் சைடு வந்து என்னது? வெக்டர் ஆர் கிடையாது, மைனஸ் வெக்டர் ஆர்னு சொல்லணும். அதாவது டைரக்ஷன் கரெக்டு, ஆப்போசிட் தான். இனி வந்து வெக்டர் பியும் வெக்டர் கியூவும் வெக்டர் மைனஸ் ஆரும் கூட ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அது என்ன? வெக்டர் பி ப்ளஸ் வெக்டர் கியூ என்னது? ஆர் தான். வெக்டர் பி ப்ளஸ் வெக்டர் கியூ என்னது? ஆர் தான். ஸோ நெட் எஃபெக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் வந்து 0 தான். அதாவது ஒரு பார்ட்டிக்கிள் இங்கே இருக்குது. அந்த பார்ட்டிக்கிளில் வெக்டர் பின்னு சொல்கிற ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. வெக்டர் கியூன்னு சொல்கிற மேக்னிடியூடில் ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. மைனஸ் வெக்டர் ஆர்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அப்படி மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் இந்த வெக்டரை தூக்கி எடுத்து இப்படி ஃபிட் பண்ணி
இந்த வெக்டரை தூக்கி எடுத்து இப்படி ஃபிட் பண்ணி இந்த வெக்டரை தூக்கி எடுத்து இப்படி ஃபிட் பண்ணி வெக்டர் சேஞ்ச் வராது. ஸோ ஹியர் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0. நெட் ஃபோர்ஸ் 0 ஆனால் பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 3. புரிஞ்சுதா? ஒரு பார்ட்டிக்கிளில் 3 ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணால், இந்த மாதிரினா ஒரு ட்ரையாங்கிளோட ஸ்டைலில் ஆக்ட் பண்ணால், ட்ரையாங்கிளோட ஸ்டைல் சொல்லும்போது தேர்ட் சைடு வந்து ரிவர்ஸ் ஆர்டர் கொடுத்தால் பிரச்சனையாகும். சேம் ஆர்டர் கொடுத்தா தான் என்ன வரும்? வெக்டர் பியும் வெக்டர் கியூவும் மைனஸ் வெக்டர் ஆரும் கூட ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் 0, பார்ட்டிகளோட வெலாசிட்டிக்கு சேஞ்ச் வராது. புரிஞ்சுதா? Question number 3. Two ships A and B are 10 km apart on a line joining from south to north. The one further north is steaming towards west at 20 km per hour and other steaming north at same speed. The time in which two ships will be closest to each other is. ரெண்டு ஷிப்பு சவுத் டு நார்த் டைரக்ஷனில் தான் நிற்கிறாங்க. சவுத்து டு நார்த். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கொடுக்கலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஷிப்பு நிற்கிறது எப்படி? சவுத்து டு நார்த் டைரக்ஷனில் தான். ஸோ சவுத்து டு நார்த்து. சவுத்தில் ஏ ஷிப்பு, நார்த்தில் பி ஷிப்பு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 10 கிலோமீட்டர். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 10 கிலோமீட்டர். The one further north is steaming towards north. Is steaming towards west at 20 km per hour and other steaming north at same speed. A வந்து towards north move பண்ணுது. The one further north டைரக்ஷனில் ஏ வந்து நார்த் டைரக்ஷனில் மூவ் பண்ணுது, பி வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுது வித் சேம் ஸ்பீட் 20 km per hour. ஏ வந்து நார்த் டைரக்ஷனில் மூவ் பண்ணுது 20 km per hour ஸ்பீடு, பி வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுது வித் த சேம் ஸ்பீட். ஸோ ஏயோட டைரக்ஷன், ஏயோட வேல்யூ, ஏ இஸ் மூவிங் வித் 20 km per hour. அதாவது வெக்டர் VA யோட வேல்யூ, வெக்டர் VA is equal to வெக்டர் VA யோட வெலாசிட்டி வெக்டர் எவ்வளோ? 20 km per hour. VBயும் இந்த டைரக்ஷனில் தான், வெஸ்ட் டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணுது. VB is equal to 20 km per hour. So VA 20 km per hour, VBயும் 20 km per hour. என்னது கண்டுபிடிக்கணும்? Time in which two ships will be closest to each other is. அதான் question. So students, ரெண்டு பேரும் ஏயும் பியும் க்ளோஸராக வர்றதுக்கு எவ்வளோ மினிமம் டைம் எடுக்கும் அதான் கேட்டது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி எடுத்தால் என்னது? VA மைனஸ் விபின்னு போகலாம். VA மைனஸ் விபி. இதில் யார் ஒப்சர்வர்? B is the observer. Relative velocity of A with respect to B. B observe பண்ணும்போது A வந்து என்ன வெலாசிட்டியில் மூவ் பண்ணுது? VA மைனஸ் VB வெலாசிட்டியில் மூவ் பண்ணுது. ஸோ ஒப்சர்வர் இஸ் அட் ரெஸ்ட். ஒப்சர்வர் வந்து ரெஸ்ட்லேக்கு வந்துடும். VA மைனஸ் VB. இப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கும் எப்படி எடுக்கணும்? நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் எடுக்கும்போது ஒரு காரு 20 km per hour போகுது, ஒரு காரு 10 km per hour போகுது. இது வந்து VA, இது வந்து VB. Velocity relative of A with respect to B ன்னு சொன்னா என்னது?
VA minus VB தான். VA minus VB எவ்வளோ வரும்? 20 minus 10 10 km/h தான். அதாவது observer தான் யாரு? B. B பார்க்கும்போது Bயோட டைரக்ஷனில் A வந்து 10 km/h அதிகம் ஸ்பீடில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கு. அதுதான் இதோட மீனிங். இப்போ வெலாசிட்டி ஆஃப் observer ஏதோ அது கண்டுபிடிச்சிட்டு அது 20 km/h இருந்து கம்மி பண்ணால் 20 km/h இருந்து கம்மி பண்ணால் 10 km/h கிடைக்கும். அந்த சேம் மெத்தடில் அந்த 20 km/h இருந்து 10 கம்மி பண்ணுற மாதிரி 10 இருந்தும் 10 கம்மி பண்ணும்போது B brought to rest. B வந்து ரெஸ்டில் இருந்து ஒப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் எடுக்கும். அதாவது with respect to B, A is moving with velocity 10 km/h. With respect to B, B is at rest. Observer யாரு? B தான். நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கிரவுண்டில் இருந்து ஒப்சர்வ் பண்ணுது. ட்ரெயின் வந்து V வெலாசிட்டியில் மூவ் பண்ணுது. கிரவுண்டில் இருந்தால் பார்க்குற ஆளுக்கு ட்ரெயினை ஒப்சர்வ் பண்ணும்போது ட்ரெயின் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி V. ஆனால் ட்ரெயினோட உள்ளே இருந்து பார்க்குறவன் கிரவுண்டில் நிற்கிறவனை பார்த்தா கிரவுண்டில் நிற்கிற மேன் வந்து ட்ரெயினோட வெலாசிட்டியில் பேக்வேர்ட் போகிற மாதிரி தான் தெரியும். கரெக்ட் தானே? ஒப்சர்வரோட வெலாசிட்டி வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் என்ன பண்ணணும்? ஒப்சர்வரோட வெலாசிட்டி வந்து எடுத்துட்டு மற்ற பாடியில் இருந்து கம்மி பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B. வித் ரெஸ்பெக்ட் டு Bன்னு சொன்னால் யார் observer? B is the observer. ஸோ ஒப்சர்வரோட வெலாசிட்டி எவ்வளோ? 10 km/h. அந்த 10 வந்து 20 இருந்து கம்மி பண்ணணும் 10 km/h கிடைக்கும். இது யார் பார்க்கும்போது யாரோட வெலாசிட்டி? B பார்க்கும்போது A மூவ் பண்ணுற வெலாசிட்டி தான் இது. அப்போ B பார்க்கும்போது Bயோட வெலாசிட்டி என்னது? 0. அது என்ன? நம்ம கம்மி பண்ண அந்த 10 km/hன்னு சொல்கிற வெலாசிட்டி 20 இருந்து கம்மி பண்ணுற மாதிரி 10 இருந்து கம்மி பண்ணணும். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு B is at rest. With respect to B, A is moving with velocity 10 km/h. அந்த மாதிரி இங்கேயும் பண்ணணும். Relative velocity of A with respect to B எழுதியிருக்கு VA minus VB. B வந்து ஒப்சர்வரோட வெலாசிட்டி Aல இருந்து கம்மி பண்ண மாதிரி ஒப்சர்வரோட வெலாசிட்டி இருந்து கம்மி பண்ணும்போ Bன்னு சொல்கிற ஒப்சர்வர் வந்து ரெஸ்டில் இருக்கிற மாதிரி வரும். ஆனால் B with respect to B is moving with velocity. With respect to B, A is moving with this velocity VA minus VB. With respect to B is at rest. With respect to B, A is moving with this velocity. With respect to B is at rest. இனி நம்ம அந்த ஃபிகர் வரைச்சு பார்ப்போம் எப்படின்னு. அதாவது நம்ம இங்கே கொடுத்திருக்கிற VA velocity ஏது? VA velocity வந்து this is the velocity of VA. This is VA vector. VB வெக்டரை ரிவர்ஸ் பண்ணும்போது VB வெக்டர் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் தான். ரிவர்ஸ் பண்ணும்போது VB வெக்டர் வந்து இந்த டைரக்ஷனில் வரும். This is minus VB வெக்டர். வெக்டர் மைனஸ் VB வெக்டர். அப்போ VA minus VB எங்கே வரைக்கலாம்? VA minus VB வந்து இங்கே தான் வரைக்கணும். அது என்ன சார் அப்படி? நம்ம படிச்சிருக்கு என்னது? ட்ரையாங்கிளோ படிச்சிருக்கு. VA வெக்டரும் மைனஸ் VB வெக்டரும் டேக்கன் இன் த சேம் ஆர்டர். அப்போ VA வெக்டருடையும் மைனஸ் VB வெக்டருடையும் சம்மு தேர்ட் சைடு தான். ஆனால் டேக்கன் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ இது வந்து VA மைனஸ் VB வெக்டர்னு கண்டிப்பாக வந்துடும். VA மைனஸ் VB வெக்டர். அப்போ A வந்து இங்கே கொடுக்கலாம். Aயோட பொசிஷன் இதுதான், Bயோட பொசிஷன் இதுதான். With respect to B பார்க்கும்போது A is moving with this velocity VA minus VB along the line AC. இந்த லைனில் இந்த வெலாசிட்டியில் A மூவ் பண்ணுற மாதிரி தான் Bக்கு தோணுது. B பார்க்கும்போது Bக்கு தெரியுது அப்படிதான். With respect to B, A is moving along this line AC. With respect to B, A is moving along this line AC with this velocity. அதுக்கப்புறம் with respect to B,
B is at rest. அப்போ B பார்க்கும்போது A வந்து இந்த லைனில் மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. என்னது கண்டுபிடிக்கணும்? Time in which two ships will be closest to each other is. ரெண்டு ஷிப்பும் க்ளோஸராக வரத டைம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபிகரில் B ரெஸ்டில் தான் இருக்குது. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு B தான் நம்ம ஃபிகர் வச்சிருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு B is at rest. அப்போ B இங்கிருந்து பார்க்கும்போது A இந்த லைனில் போயிட்டே இருக்கான். அப்போ ஏயும் பியும் தமிழ் க்ளோஸராக வருத பாயிண்ட் எது? ஏயும் பியும் தமிழ் க்ளோஸராக வருத பாயிண்ட் இது தானே, பாயிண்ட் D. ஏயும் பியும் தமிழ் க்ளோஸராக வருத பாயிண்ட் எது? பாயிண்ட் D. அப்போ இந்த பாயிண்ட் D வரைக்கும் ஆகிறதுக்கு, அதாவது with respect to B, A is moving along this line with this velocity. அப்போ இங்கே பாயிண்ட் Dயில் A ரீச் பண்ணணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? பாயிண்ட் ஏயில் Dயில் A ரீச் பண்ணும்போது தான் அவர் க்ளோஸராக வரும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்மால் டியாக கொடுக்கலாம். இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஸ்மால் டின்னு கொடுத்தா, இது நம்ம சென்டரில் இருந்தால் கட் பண்ணது மொத்தம் 90, அதனால இது 45 டிகிரின்னு கொடுக்கலாம். ஸோ sin 45 என்ன? இந்த சைடு வந்து 10 கிலோமீட்டர் நமக்கு தெரியும். A to B டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 கிலோமீட்டர். அப்போ sin 45 எவ்வளோ? sin 45 equal to opposite side by D by hypotenuse. hypotenuse வந்து 10 தான். அப்போ D நமக்கு அதில் இருந்து கண்டுபிடிக்கலாம். sin 45 is equal to D by 10. sin 45 is equal to D by 10. 1 by root 2 is equal to D by 10. D is equal to 10 by root 2. 10 by root 2 na 5 into 2 by root 2. அப்போ இது கட் பண்ணும்போது 5 root 2 மீட்டர்னு வரும். 5 root 2 மீட்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 5 root 2 மீட்டர் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது sin 45 is equal to D by 10. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? VA minus VB velocityயில் D distance travel பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? VA minus VB velocityயில் A small d distance travel பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கண்டுபிடிச்சா போதும். அந்த டைம் தான் டைம் இன் விச் தான் டூ ஷிப்ஸ் வில் பி க்ளோசஸ்ட்னு சொல்கிறது. புரியுதா? ஸோ அப்போது D கிடச்சாச்சு 5 root 2 கிடச்சாச்சு. ஸோ டைம் இஸ் equal to distance by velocity. டைம் இஸ் equal to distance by velocity. டைம் இஸ் equal to என்ன வரும்? டைம் இஸ் equal to distance D by velocity. velocity வந்து root of VA square plus VB square. அது என்ன அப்படி வந்தது? VRAB உட magnitude என்னது? VA minus VB உட magnitude என்னது? VA square plus VB square minus 2VA VB cos 90. VAயும் இது VBயும் VAயும் VBயும் தம்மிலுள்ள ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. அதனால VA square plus VB square plus minus 2VA VB cos 90 எന്നുള്ളത് 0 வந்துடும். அப்போ இந்த போர்ஷன் வந்து என்ன வரும்? root of VA square plus VB square என்ன? ரெண்டு வெலாசிட்டியும் என்னது? இது வந்து 5 root 2 வரும். தென் இது வந்து root of 20 square plus 20 squareன்னு வரும். அப்போ டைம் என்னது வந்துடும்? 5 root 2 divided by root of 800. root of 800னா 20 root 2 root 2 cutting. இது 1/4 hour வரும். 1/4 hourனா 15 minutesனு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா? 15 minutesனு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான் வரும். அப்போது வித் ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கும்போது VA minus VB எடுத்தால் அதோட மீனிங் என்ன? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பாடி A வித் ரெஸ்பெக்ட் டு B. வித் ரெஸ்பெக்ட் டு Bனா B ஒப்சர்வ் பண்ணும்போது A is moving with this velocity along this line. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு B is at rest. ரெண்டும் ஒரே ஒப்சர்வர் தான். வித் ரெஸ்பெக்ட் டு B, A is moving along this line with this velocity.
With respect to B, B is at rest. Okay. Next, fourth question. Rain is falling vertically with a speed of 30 meter per second. A person is running in the rain with a speed 10 meter per second from north to south. In which direction should he hold an umbrella so as to protect himself from the rain? So rain umbrella problem நம்ம relative concept வச்சு தான் பண்ணுவோம். First நம்ம questionல ஒரு direction கொடுக்கிறதுக்கு north கொடுத்தாச்சு, south கொடுத்தாச்சு, east, west. ஆக்சுவலாக இந்த டைரக்ஷன் நம்ம போர்டில் கொடுத்தாலும் அது அதே மாதிரி எடுத்து இப்படி திருப்பி பிடிச்சால் நார்த் அது, சவுத் அது, ஈஸ்ட் அது, வெஸ்ட் அது. அதுதான் கன்செப்ட். இல்லைன்னா நார்த் மேலே, சவுத்து கீழே, ஈஸ்ட் அங்கே, வெஸ்ட் இங்கேன்னு மீனிங் இல்லை. போர்டில் கொடுத்தாலும் அது அதே மாதிரி எடுத்து இப்படி வச்சா அது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இப்போ நமக்கு மோஷன் என்ன டைரக்ஷனில் இருக்குது? நார்த்து டு சவுத்து தான். இப்போ நமக்கு இது ஒரு திருப்பி கொடுத்தா என்ன பண்ணலாம்? இது திருப்பி ரிவர்ஸ் பண்ணி கொடுத்தா என்ன பண்ணலாம் பாரு. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட் வருங்களா? ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி வரும். இப்போ நார்த் சவுத் டைரக்ஷனில் யார் மூவ் பண்ணுது? நார்த்து டு சவுத்து தான் மேன் மூவ் பண்ணுது. ரெயின் மேன் மூவ் பண்ணுற வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் மேன் எவ்வளோ? 10 மீட்டர் பர் செகண்ட். 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகே. ரெயின் வந்து ஃபாலோயிங் வெர்டிக்கலி தான் கொடுத்துருக்கு. ரெயினோட வெலாசிட்டி வந்து 30 மீட்டர் பர் செகண்ட். ஓகே. ரெயினோட வெலாசிட்டி 30 மீட்டர் பர் செகண்ட் வெர்டிக்கலி. மேனோட வெலாசிட்டி சவுத்து டு நார்த்து டு சவுத், நார்த்து டு சவுத். நம்ம இது ஜஸ்ட் ஒன்று ரொட்டேட் பண்ணி அது இப்படி தான் கொடுத்துருக்கு. கரெக்டாக நமக்கு எடுக்கிறதுக்கு தான் அப்படி கொடுத்தேன். நீ என்ன பண்ணணும்? என்ன டைரக்ஷனில் அம்பர்லா பிடிக்கணும். அம்பர்லா பிடிக்க வேண்டிയിട്ടുള്ളത് ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேனோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். மேன் அப்சர்வ் பண்ணும்போது ரெயின் என்ன டைரக்ஷனில் வருதோ அந்த டைரக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக தான் கொடை பிடிக்கணும். புரிஞ்சுதா? பார்ப்போம் இது எப்படி வரும். விஆர் மைனஸ் விஎம் போடலாமா? இது என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். விஆர் மைனஸ் விஎம். அப்போ யார் ஒப்சர்வர்? மேன் ஒப்சர்வர். ஒப்சர்வரோட வெலாசிட்டி ரிவர்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணியா போதும். With respect to man, man is at rest. With respect to man, rain is falling with this velocity. With respect to man, அப்போ மேனோட வெலாசிட்டி ரிவர்ஸ் பண்ணும்போது மேனோட வெலாசிட்டி என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். மேனோட வெலாசிட்டி ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணலாமா பாருங்க. மேனோட வெலாசிட்டி வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது மேன் வெலாசிட்டி ரைட்ஸ் டைரக்ஷன், நார்த் டு சவுத் தான். மேன் வெலாசிட்டி ரிவர்ஸ் பண்ண இப்படி வந்துடும். வெலாசிட்டி ஆஃப் மேன் ரிவர்ஸ் பண்ணும்போது மைனஸ் விஎம். ரெயினோட வெலாசிட்டி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது, வெர்டிக்கல் டைரக்ஷன். திஸ் இஸ் வெக்டர் விஆர். விஆர் மைனஸ் விஎம். விஆர் மைனஸ் விஎம் என்னது? விஆர் மைனஸ் விஎம் என்னது? விஆர் மைனஸ் விஎம். விஆர் மைனஸ் விஎம்னா விஆருடையும் மைனஸ் விஎம் உடையும் சம்மு. விஆருடையும் மைனஸ் விஎம் உடையும் சம்மு தான் என்னது? விஆர் மைனஸ் விஎம். அது வந்து இப்படி வந்துடும். விஆர் மைனஸ் விஎம்னு இது கொடுக்கணும். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். அதாவது மேன் ஓடும்போது ரெயின் அப்பியர் பண்ணுற டைரக்ஷன் இதுதான். இந்த டைரக்ஷனில் தான் ரெயின் வரும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். இந்த டைரக்ஷனில் மேன் ரெயின் அப்பியர் பண்ணும். அதாவது கொடை இப்படி சும்மா பிடிச்சிட்டே நிற்குது, ரெஸ்ஸில் தான் நிற்குது. மழை வெர்டிக்கலாக பெஞ்சா என்ன பண்ணும்? அம்பர்லா வந்து இப்படி பிடிச்சா போதும். தென் அப்போ ஒரு பஸ்ஸு வந்து அங்கே கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டியாச்சு. அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு மேன் அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஓடுறான். பஸ்ஸில் ஏறுறதுக்கு ஓடும்போது நம்ம கொடை எப்படி பிடிச்சி ஓடும்? கொஞ்சம் பெண்ட் பண்ணி பிடிச்சிட்டு தான் ஓடும். அது இல்லைன்னா இப்படி பிடிச்சிட்டு ஓடுமா? இல்லை, கொஞ்சம் பெண்ட் பண்ணி பிடிச்சிட்டு தான் ஓடும். ஸோ அந்த பெண்ட் பண்ணி பிடிச்சிட்டு ஓடுன்னு சொன்னது ஃபிசிக்ஸில் நம்ம சொன்னால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேனோட எகெயின்ஸ்டாக தான் பிடிக்கணும்.
அதாவது அந்த ஆள் இந்த நார்த் டு சவுத் ஓடும்போது மலை இப்படி தான் வருது, புரியுதா? மலை அப்படி தான் வருது. அப்போ கொடை எப்படி பிடிக்கணும்? மலை வந்து இப்படி வரும், மலை வந்து இப்படி வந்துட்டே இருக்கும். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மலா. அப்போ கொடை எப்படி பிடிக்கணும்? கொடை வந்து இப்படி பிடிக்கணும். கொடை வந்து இந்த டைரக்ஷனில் பிடிச்சா போதும். திஸ் இஸ் பொப்பிக்குடை. ஓகே, இப்போ பொப்பிக்குடை என்ன டைரக்ஷனில் பிடிக்கணும்? பொப்பிக்குடை இந்த டைரக்ஷனில் தான் பிடிக்கணும், புரியுதா? எஸ், இப்படி கூட பிடிக்கணும். மழை வந்து இப்படி பெய்யும், கூட வந்து இப்படி பிடிச்சா போதும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், நமக்கு என்ன கேட்டிருக்கு இந்த கொஸ்டினில்? ரெயின் இஸ் ஃபாலிங் வெர்டிகலி வித் ஸ்பீட் ஆஃப் 30 மீட்டர் per second. In which direction should he hold an umbrella so as to protect himself from the rain? இந்த ஆங்கிள் வந்து தீட்டா கொடுத்தால் இது ஆப்போசிட் ஆங்கிள் தானே தீட்டா. அப்போ tan theta என்னது ஸ்டூடெண்ட்ஸ்? tan theta is equal to opposite side by adjacent side. opposite side ஓட length எவ்வளோ? vm. so vm கொடுக்க tan theta னா opposite side ஓட length by adjacent side ஓட length தான். adjacent side ஓட length எவ்வளோ? vr. so vm by vr. vm எவ்வளோ? vm மேனோட ஸ்பீடு 10, vr வந்து 30. இது எவ்வளோ கிடைக்கும்? 1/3. அப்போ theta is equal to என்ன பண்ணலாம்? theta is equal to tan inverse of 1/3. theta is equal to tan inverse of 1/3 towards south with vertical. towards south from vertical. towards south from vertical. option ஏது வரும்? towards south from vertical. option வந்து option 3. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? then question number 5. Two tall buildings are 30 meters apart. The speed with which a ball must be thrown horizontally from a window 150 meters above the ground in one building so that it enters a window 27.5 meters from the ground in the other building is. So, ரெண்டு பில்டிங் கொடுக்கலாம். ஒரு பில்டிங் A, ஒரு பில்டிங் B. ஒரு பில்டிங்கோட கிரவுண்டில் இருந்து 150 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு விண்டோயில் இருந்து ஒரு ஸ்டோன் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது இன்னொரு செகண்ட் பில்டிங்கோட கிரவுண்டில் இருந்து 27.5 மீட்டர் ஹைட்டில் உள்ள ஒரு விண்டோயில் அது பாஸ் பண்ணி போகுது. அதுதான் சொன்னது. ரெண்டு பில்டிங்ஸும் தமிழில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர் தான். அப்போது இது வந்து ஜஸ்ட் லைக் ஏ ஹொரிசோண்டல் ப்ரொஜெக்டைல். ஜஸ்ட் லைக் ஏ ஹொரிசோண்டல் ப்ரொஜெக்டைல். என்ன ப்ரொஜெக்டைல்? ஹொரிசோண்டல் ப்ரொஜெக்டைல். இந்த எரியும்போது உள்ள இந்த வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு பில்டிங்கு பெரிய பில்டிங் 150 மீட்டர் ஹைட்டு, இன்னொரு பில்டிங் 27.5 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு விண்டோ அதுக்குண்டு. 150 மீட்டர் ஹைட் உள்ள விண்டோவில் இருந்து இங்கிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 27.5 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு விண்டோயிலூட இன்னொரு பில்டிங்கோட 27.5 மீட்டர் ஹைட்டில் உள்ள விண்டோயிலூட அந்த ஸ்டோன் போகுது. அதனால எவ்வளோ வெலாசிட்டியில் எரியணும் தான் கேட்டது. அப்போ இந்த ஹைட்டு கரெக்டாக என்ன வரும்? 122.5 மீட்டர் வரும். ஹைட் எவ்வளோ வரும்? 150 மைனஸ் 27.5, 122.5 மீட்டர். ஸோ ஹொரிசோண்டல் ப்ரொஜெக்டைல் மாதிரி தான் இருக்குது. யூ வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணது கிரவுண்டில் வீழுது. ரேஞ்சு வந்து 30 மீட்டர் தான். ரேஞ்சு வந்து ஹொரிசோண்டல் வெலாசிட்டி இன்டு டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து √2h/g தான். √2h/g. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் r is equal to 30. u தான் தெரியணும். √2h வந்து 2 into 140, 122.5 divided by 10. 245/10 வரும். 245/10 என்னது? 245/10 24.5 வரும்.
245 by 10 24.5 24.5 ஓட ரூட் வந்து 5 வரும் 24.5 ஓட ரூட் வந்து 5 வரும் அப்போ u is equal to 30 by 5 6 மீட்டர் per செகண்ட் ஆன்சர் வந்துடும் புரிஞ்சுதா எஸ் நம்ம motion in a plane motion in a straight line laws of motion rotational motion gravitation work energy power இந்த சீரீஸ் ஆஃப் சாப்டர்ஸ் வந்து ஒரே டைப் கொஸ்டின்ஸ் மாதிரி ஒரே டைப் கொஸ்டின்ஸ் மெக்கானிக்ஸோட சாப்டர்ஸ் தான் ஒரே ஸ்டைலில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்போது பேசிக் நீங்கள் படிக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைன் பிளெயின் லாஸ் ஆஃப் மோஷன் தென் ஒர்க் எனர்ஜி பவர் ரொட்டேஷனல் மோஷன் இந்த சாப்டர் ஒரு ஆர்டரில் நல்லா தரவு பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக மெக்கானிக்ஸில் இருந்த ஆன்சரு கொஸ்டின்ஸு ஈஸியாக பண்ணலாம் கன்செப்ட் நல்லா படிங்க நல்லா ஒர்க் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ